இது எல்லாமே நம்ம தான் செய்கிறோம். ஒன்றும் பிரச்சனை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மரம் இருக்கும். இதை தாண்டி இப்போ இந்த பாதையில நான் வருவோம். இந்த பாதையில வந்து இந்த இந்த பனங்காடுல நாங்க செய்வோம். அந்த பனங்காடு நீங்க மார்க் வைக்கணும். அந்த அறிவு ஒரு இந்த வரைக்கும் இருக்கு. ஆமா போகுது. இதான் பனங்காடு. இந்த இருக்குல்ல, இதுதான் பனங்காடு. இதெல்லாம் நம்ம செய்வதுதான். ஆமா, அந்த இருக்குல்ல, அதான் நம்ம பனங்காடு. இது வந்து நம்ம ஊருக்கு போற தண்ணி கிணறு. அது வேகமா ஓட்டுங்க வண்டிய. இவ்வளவுதான் கடற்கரை. நம்ம இப்ப கடற்கரைக்கு மாற்றோம். நம்ம பக்கத்துல விட போறோம். கடற்கரை சாட்டு எப்படி இருக்கு. இது வந்துட்டு நம்ம மழை எதுவும் வந்தா ஒழுகாம இருக்கிறதுக்கு ஒரு சீட்டு போட்டு பண்ணியாச்சு. கருவ மரமா தெரியுதுல, அது வந்துட்டு நம்ம ஃபாரஸ்ட். நம்ம வந்து ஃபாரஸ்ட் பக்கத்துலதான் பனைச்சுக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பனையரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கோம் அப்படின்னா, பனங்காடுக்குள்ள ட்ரோன் கேமரால என் பனங்காடு எவ்வளவு தூரம் நம்ம அலைஞ்சு போய் பனைச்சு வரும் அப்படிங்கிறது, என் பனங்காட்டுக்கும் கடற்கரைக்கும் எவ்வளவு பக்கத்துல அப்படிங்கிறத, நான் அந்த பனங்காட்டுக்குள்ள எவ்வளவு சொர்க்க வாழ்க்கை வாழ்றேன் அப்படிங்கிறத இந்த ட்ரோன் மூலியமா உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரோன்ல இருந்து இந்த பனங்காடை ஃபுல்லா சுத்தி ஒரு ஷாட் எடுக்க போறோம். அதை நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், எது எங்க பனங்காடு என்ன ஏதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நம்ம ட்ரோன் பறக்குது. இதுதான் நம்மளோட வீடு. எவ்வளோ சிம்பிளா இருக்கு பார்த்தீங்களா? நல்லா காத்தோட்டமா. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது இது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து நம்ம விடுலி. நம்ம அந்த இருக்கு பாருங்க, என் கை தெரியும்னு நினைக்கிறேன். அதான் எங்க விடுலி. இது வந்துட்டு நம்ம மழை எதுவும் வந்தா ஒழுகாம இருக்கிறதுக்கு ஒரு சீட்டு போட்டு பண்ணியாச்சு. இது வந்து நம்ம அடிச்சு போட்ட விரவு. நம்ம சுத்தி பனங்காடை காட்டுங்க. பனங்காடை ஃபுல்லா காட்டிட்டவா? ஃபுல்லா காட்டி இன்னும் போகணும், மேல போகணும். ஹைட் ஏத்து. எப்படி இருக்கு பாருங்க. ஆனா மேக்சிமம் நான் பனையில இருந்து பனங்காட்டை சுத்தி பார்க்கும்போது கூட எவ்வளவு அழகா தெரியுது. ட்ரோன்ல அவ்வளவு அழகா தெரியுது. அப்படியே கடற்கரைக்கு விடுங்களேன் ட்ரோனை. கடற்கரைக்கு பாய்ச்சிருமா? இதான் நம்ம இது இந்த பக்கத்துலயே தான் இருக்கு கடற்கரை. ஆமா. இதுல வந்து கீழே பார்த்தோம்னா மேல கடற்கரைக்கு கீழே தான் நம்ம இருக்கோம். நம்ம வெளியில இருந்து கொஞ்சம் தூரம் தான் ட்ரோன். நம்ம தெருமா இதுல இருந்து கொஞ்சம் தூரம் தான். இவ்வளவுதான் கடற்கரை. நம்ம இப்ப கடற்கரைக்கு நம்ம ட்ரோனை பக்கத்துல விட போறோம். கடற்கரை சாட்டு எப்படி இருக்குது. விடுங்க ட்ரோனை விடுங்க. வேகமா ஓட்டுங்க வண்டிய. ஸ்பீடு. அவருக்கு இது நம்ம வந்து தென்னந்தோப்பு பனங்காடு. எப்படி இருக்கு? பேக் வருதா ஃப்ரண்ட் போகுதா? பேக் வந்திருக்கா. அடுத்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுல இருந்து நம்ம பனங்காடு இந்த இருக்குல்ல, நம்ம வீட்டுல இருந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஃபுல்லா நம்ம பனங்காடு தான். இது ஃபுல்லாமே நம்ம பனங்காடு தான். அந்த கருவ மரமா தெரியுதுல, அது வந்துட்டு நம்ம ஃபாரஸ்ட். நம்ம வந்து ஃபாரஸ்ட் பக்கத்துல தான் பனைச்சுக்கிறோம். இது எல்லாமே நம்ம தான் செய்கிறோம். ஒன்றும் பிரச்சனை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மரம் இருக்கும். இன்னொரு பனங்காடு இருக்கு. அந்த பனங்காடுக்கு ட்ரோனை விடுவாரு அப்படின்னு தெரியல. எங்க? இது வந்து இலை நேரே போ, அங்க போ, அங்க பனங்காடு போ. நான் திரும்பிடவா? நீ ஸ்ட்ரைட்டா போ, நான் பாத்துக்கிறேன். அங்கிட்டு போ. அந்த மேகம் வெள்ளையா இருக்கு பாரு, அப்படி போ. இன்னும் போ. இதுதான் 5 கிலோமீட்டர் போகுங்களா? 500 மீட்டர்னா அப்ப அது காட்டா எப்படின்னு தெரியாது. இது வந்து நம்ம ஊருக்கு போற தண்ணி கிணறு. அது உங்களுக்கு தெரியாது. எது அந்த இருக்கு பாரு, அந்த கிணறு. எந்த கிணறு? கிணற காட்டுறேன்னு. இதுதான் நம்ம வந்துட்டு பனங்காட்டுக்குள்ள இருக்கும்போது செல்லு மொபைல் எல்லாம் சார்ஜ் போடுற கூடாரம். நம்ம வந்துட்டு அந்த இந்த இருக்கு, அதேதான் நம்ம சார்ஜ் போடுறதுக்கு. அதுலதான் கரண்ட் இருக்கும். இது எல்லாம் நம்ம இதுதான் நம்ம வீடு. இதுக்கு இவ்வளவு டிஃபரெண்ட் தூரம் இருக்கும். இதையும் தாண்டி ஒரு பனங்காடு போனோம். எங்க ட்ரோன் அதை தாண்டி போக மாட்டேங்குது. இப்ப வந்து இது நம்மளோட பனங்காடு இதா இருக்கா. இது நம்மளோட பனங்காடு. இதுல இருந்து இந்த பனங்காடுலாம் நம்ம செய்வோம். இதை தாண்டி இப்ப இந்த பாதையில நான் வருவோம். இந்த பாதையில வந்து இந்த இந்த பனங்காடுல நாங்க செய்வோம். அந்த பனங்காடு நீங்க மார்க் வைக்கணும். அந்த அறிவு ஒரு வரைக்கும் இருக்கு. ஆமா.
போகுது. இதான் பனங்காடு. இந்த இருக்குல்ல, இதுதான் பனங்காடு. இதெல்லாம் நம்ம சீவுறது தான். ஆமா, அந்த இருக்குல்ல, அதான் நம்ம பனங்காடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ரிட்டர்ன் வரும் ஹோமுக்கு. அம்மா வீட்டை காணும் இருக்கா. இது இது வேறல, நம்ம இருக்கலாம். இந்த கிணறு அந்த தோப்புல உள்ளதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரோனை நம்ம நெருங்கி வந்துட்டு அப்படியே கடற்கரைக்கு வண்டியை விடுங்க. நேரே போ, கடற்கரைக்கு போ. தாத்தாவா? போங்க போங்க, வேகமா போங்க. தாத்தா போன் அடிக்காரு. போல கடற்கரை போறோம். கடற்கரை போலாமா? அது பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. தோப்பு, இந்த தோப்பு தான் நம்ம முதல்ல பார்த்தோமே. இந்த தோப்புல என்னடா இது கருப்பா கிடக்குன்னு பாக்காதியா, அவரு தண்ணி பாய்க்கிறக்காண்டி ஓசை போட்டிருக்காரு. அது பாருங்க, பக்கத்துல பாருங்க, ட்ரோன்ல பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. கடற்கரை வர போகாதான் போகாதா? சரி, போற வரைக்கும் போ. போகுது இல்ல, தூக்கல மேல. இப்ப கடற்கரை தெளிவா தெரியுமா? கேமரா தூக்கு. அவ்வளவுதாங்க, கடற்கரை தெரியுதாங்க. மிஞ்சி போனா ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். 500 மீட்டரு. எங்க ட்ரோன் என்னன்னு தெரியல, போக மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வாங்க வீட்டுக்கு வாங்க. இதெல்லாம் ஃபாரஸ்ட். ஆமா, ரோட்ல இருந்து இங்கிட்டு அவ்வளவுதானே இருக்கு. அது என்னங்க அது சாங் போன இப்படி பறக்க விடும் போது சார்ஜர் வேகமா குறையுது. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ரிட்டர்ன். இப்போ நம்மளோட கிணத்து காட்டுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம குளிக்கிறதுக்கு நமக்கு தண்ணிலாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு. உங்களுக்கு நம்ம ஹோம் டூர் போட்டிருந்த இதுல உங்களுக்கு கிணற காட்டியிருந்திருப்பேன். அந்த கிணறு உங்களுக்கு இப்போ ட்ரெயின் மூலியமா காட்டுறோம். அது எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்ப்போம். ட்ரோன் அங்கிட்டு போயிட்டு இந்த இருக்கு கிணறு. நம்ம நேரத்தில் தான் இருக்கும் போதா காணும்ல, பக்கத்து இருக்கு. பக்கத்து இருக்கு, பக்கத்து நம்ம வீட்லயே தெரியலையே. காட்டு கீழே இருக்க ஒரு வேலை. அது காக்கா. இதான நம்ம ட்ரோனு. ட்ரோன் ஆப்ரேட்டருக்கு ட்ரோன் இதுன்னே தெரியல. இதுக்கு நான் கூட ஹெலிகாப்டர் மாதிரி ஓட்டிக்கிட்டு கிடந்தேன். நல்லா தான் அங்கங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். கேமராவை பார்த்து நான் ஓட்டி. நம்ம இந்த இருக்கும். இப்ப நம்ம கிணத்தை காட்டுமாமா? இந்த இருக்கு ஒரு கீழே இந்த இருக்கு ஒரு கிணறு. இந்த வரேன், கீழே வந்தா அருவ இருக்கு. முதல்ல முன்னாடி கொண்டு போறோம். இங்க இருந்து அங்க போவோம். ஓகேவா? கீழே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிணறு தெரியுதா உங்களுக்கு? ஆனா ட்ரோன்ல பார்க்கும்போது எல்லாமே அங்கிட்டு இருக்கு இங்கிட்டு இருக்குன்னு சுத்தி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா தான் இருக்குது. ஆனா நம்ம கிணற பார்த்தாச்சு கடைசியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பனங்காடு எல்லாத்தையும் சுத்தி காட்டியாச்சு. ட்ரோன் ஷாட் வீடியோ இது எப்படி இருக்குன்னு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. ட்ரோன் ஷாட்ல நிறைய வீடியோ எடுக்கலாம். ஆனா இது ஆப்ரேட் பண்ணோம்னா ஏற்கனவே ஒரு டைம் இது பண்ணி பனையில தொங்க விட்டாப்புல ட்ரோனை. அதை 2 பேரும் எடுக்கும் போது பெரும்பாடம் ஆகி போச்சு. அங்கிட்டு இங்கிட்ட கொஞ்சமா 8000 ட்ரோனை உடச்சுப்பாங்க. அப்படி வாங்க. எங்க அம்மா ஊருக்கு போயிட்டு நடந்து வராங்க. அங்கிட்டுல எங்க அம்மா இப்பதான் ஊருக்கு போயிட்டு ஊர்ல இருந்து ஏதோ வாங்கிட்டு வராங்க எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. மதியம் அந்தால 3:16 ஆயிட்டு டைம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கேளுங்க, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. Hello guys, I am going to Nimmeji Thedi guys. What is meaning bro going to Nimmeji Thedi Kaadu Forest? I mean வீட்ல வரட்டா மாமே.